In today's class, we are going to see the kinetic energy possessed by gas molecules. ஒரு கேஸில் எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி இருக்குது, ஒரு மாலிக்யூலில் எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி இருக்குது, ஒரு மோல் கேஸில் எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி இருக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1/3 mass of the gas divided by volume of the gas into root mean square velocity. So kinetic energy of gases it may be denoted as E. Kinetic energy of gas may be denoted as E. So kinetic energy கேஸில் என்ன இருக்குது, கேஸில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸோட வால்யூம் கேபிட்டல் எம். ஒரு மோல் கேஸுக்கு நம்ம மாஸ் எடுக்க போனால் மோலார் மாசு, ஒரு மோல் எத்தனை மாலிக்யூல் இருக்குது, இந்த மாலிக்யூல் இஸ் ஈக்குவல் டு அவகேட்ராஸ் நம்பர். அதாவது ஒரு மோலில் 6.023 into 10⁻23 மாலிக்யூல்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு மாலிக்யூலுக்கு எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி இருக்குங்கிறத பற்றி இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி என்ன? கைனெட்டிக் எனர்ஜி நம்ம மெக்கானிக்ஸ்லாம் படிச்சிருப்போம். இஸ் ஈக்குவல் டு half into மாஸ் into velocity square. கேஸில் என்ன வரும்? கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half into mass into VRMS, that is this one. VRMS, we will root instead of VRMS, root means square velocity. ஏன் கேஸில் நம்ம ரூட் மீன்ஸ் வெலாசிட்டிக்கு பதில் ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி யூஸ் பண்ணோம்? ஏன்னா எல்லா மாலிக்யூல்ஸும் ரேண்டமில் போகுது வித் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ். பட் கேஸில் என்னென்னா இன் டோட்டலாக நம்ம எடுத்துக்கிறோம்னா எல்லா மாலிக்யூல்ஸும் ஆர்எம்எஸ் வெலாசிட்டியில் தான் மூவ் பண்ணுறதா நம்ம அஷ்யூம் பண்ணிருக்கோம். ஸோ எவ்ரி மாலிக்யூல் அதில் இருக்க ஒரு மாலிக்யூலும் ஆர்எம்எஸ் வெலாசிட்டியில் தான் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆர்எம்எஸ் வெலாசிட்டியை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஒன் மாலிக்யூல். கேஸில் ஒரு மாலிக்யூல், கேஸில் எத்தனை இருக்குது? ஒரு மாலிக்யூல் அல்லது total number of molecules in 1 mole or total number of molecules in the total in the gas sample itself, where m is equal to mass of a molecule. நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம், பட் ஸ்டில் எதுக்கும் ரிமைண்ட் பண்ணுறோம். ஸோ மாஸ் ஆஃப் எ மாலிக்யூல் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1/3 total mass of the gas divided by total volume of the gas into RMS square. அந்த V இங்கே எடுத்துகிட்டு போனோம்னா PV is equal to 1/3 m into c square. As it is gas equation. Gas equation என்ன படிச்சிருக்கோம்? ஐடியல் கேஸ் equation PV is equal to number of moles into R into temperature. R into T into temperature. ஸோ இதையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா nRT is equal to 1/3 m c square, where c square is equal to RMS velocity square. C is equal to RMS velocity, அது ஸ்கொயர் பண்ணணும், RMS velocity square. nRT is equal to 1/3 mc square. As it is prediction, what is mc? Total mass of the gas is equal to number of moles into is equal to mass of total gas is equal to mass of one molecule into number of molecules in the gas, where n stands for number of molecules in the strands. So
இது எப்படி நம்ம எழுதிக்கலாம் 1/3 mக்கு பதிலே நம்ம into m into n into c square. So nRT is equal to m into n into c square. Okay. Now nRT is equal to 1/3 into n into m c square multiplied both the sides by 2 multiply and divide 2/2. So in the 2 இங்கே வந்துடும் which is equal to 2/3 into 2/3 into n into half m c square. What is this half m c square? Half m c square mass of one molecule and velocity in பார்க்குற போது எப்போது நம்ம RMS velocity தான் எடுத்துக்குவோம். So half into mass of one molecule into velocity square is equal to kinetic energy of one molecule. So this is equal to 2/3 into n into kinetic energy of one molecule. So kinetic energy of one molecule, then nRT, nRT. So we are interested, நமக்கு என்ன வேணும் kinetic energy of one molecule or kinetic energy of translation of one molecule is equal to one molecule is equal to இதை நம்ம இங்கே வச்சுக்கிறோம் மற்றதில் இங்கே கொண்டு வந்துடுவோம் 3/2 into nRT by n. What is n? N is equal to total number of molecules present in the gas. Total number of molecules present in the gas. It means what is total number of molecules present? Molecules present in one molecule present in 1 mole, which is Avogadro's number, into number of moles, n. Number of moles. So n க்கு பதில் நம்ம இங்கே இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் is equal to 3/2 n RT by n into Na. N into Na. What is R? K is equal to Boltzmann constant. K is Boltzmann constant. Already we have written R universal gas constant divided by Avogadro's hypothesis. So this portion R by Na equal to 3/2 n cancel the R by Na into T. So R by Na is K, so therefore 3/2 into K into T, where K is Boltzmann constant. That is energy of one molecule, that is half into mass of one molecule into RMS velocity square. So this is kinetic energy of one molecule. Kinetic energy of one molecule can be written is equal to half mass of a molecule into its velocity, RMS velocity, which is nothing but 3/2 Boltzmann constant into 2. This is very, very important. Kinetic energy of one molecule is equal to half m c square is equal to 3/2 kT. What about this? Is we have calculated for kinetic energy of one molecule. Now let us calculate for kinetic energy for 1 mole of gas. 1 mole of gas in எல்லாருக்குமே தெரியும் 1 mole of gas அதில் எவ்வளோ molecule இருக்குது is equal to Avogadro's number, which is equal to 6.023 into 10 to the power 23 molecules. Again the same relation நம்ம எடுத்துக்கோம் half mc square இந்த relation எடுத்துக்கோம் nRT is equal to nRT. nRT is equal to 1/3 mc square, where m is equal to total mass of the gas, mc square, and
number of molecules is equal to total mass of the gas in gram divided by molar mass. So M can be, so this capital M can be written as 1 by 3 into M number of moles into molar mass into C square. Again multiplying and dividing by 2, N RT is equal to 1 by 3 into 2 by 2 into 2 by 2 into N into M naught C square. Rearranging, this will become 2 by 3, this term 2 by 3 into this term, this half into M naught into C square, half into M naught into C square into N. M naught into C square into N. This is equal to nRT. What is half mc square? This stands for half into mass of 1 mole of gas into RMS velocity, which is nothing but kinetic energy of 1 mole of gas. So this we can write nRT is equal to 2 by 3 into N into kinetic energy of 1 mole of gas, or kinetic energy of 1 mole of gas. Kinetic energy of 1 mole of gas, we keep இதை வந்து இங்கேயே வச்சுக்கோ, மற்றதெல்லாம் இங்கே கொண்டு வந்துடும். It is equal to kinetic energy of 1 mole is equal to 3 by 2 N RT divided by N, which is equal to 3 by 2 RT. So kinetic energy of 1 mole of gas is equal to half into mass of 1 mole of gas m naught into C square is equal to 3 by 2 RT. Now kinetic energy per total gas, for total mass of the gas, total volume of the gas. Kinetic energy total we have நம்ம பார்க்க போகிறோம். Kinetic energy total என்ன வரும்? Half into mass of total gas into RMS velocity. So ஏற்கனவே சொல்லிருக்கோம், PV is equal to N RT is equal to 1 by 3 M C square. ஆரம்பத்தில் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ half MC square கொண்டு வரணும். இது எப்படி பண்ணால் மல்டிப்ளை டிவைட் 1 by 3 into 2 by 2 into M C square. 2 மல்டிப்ளை பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் டிஸ்டர்ப் ஆகுது. இஸ் equal to N RT. NRT. So N RT is equal to 2 by 3 into half into total mass into RMS velocity. This is kinetic energy of total gas. Therefore, kinetic energy of total gas is equal to, when this goes, 3 by 2 RT into N. What is the 3 by 2 RT is equal to? Kinetic energy of 1 mole of gas into number of moles. So we can describe now what is, first is kinetic energy of 1 molecule is equal to half m v square, c square, where c square is equal to root mean square velocity, which is equal to 3 by 2 kT. This is very important relation. Second, kinetic energy of 1 mole of gas is equal to half into mass of 1 mole of gas into C square is equal to 3 by 2 RT. 1 molecule means K, 1 mole means R will be replaced. Then 3, kinetic energy of total gas. Total gas is equal to half into
total mass of the gas into RMS velocity square, which is equal to 3 by 2 RT. So write the same into number of moles. Kinetic energy per gram of gas. Kinetic energy per gram of mass means simply we divide, because why we divide by the molar mass. Oh, so you know kinetic energy for 1 mole is equal to half m naught c square is equal to 3 by 2 RT. When you divide kinetic energy for 1 mole and divide by molar mass, and divide by molar mass, this becomes half m naught c square divided by m naught is equal to 3 by 2 r by m naught into t, r by m naught into t. Already we have decided where r by m naught is equal to small r, which is equal to gas constant per gram of gas, and 1 by this becomes kinetic energy per gram of gas is equal to half c square, because divide by molar mass, that becomes kinetic energy per gram is equal to 3 by 2 r into t. So where 1 by 2 c square is equal to 1 by 2 c square is equal to kinetic energy per gram of gas.